ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 5 இயர் லா அட்மிஷன் சம்பந்தமா நம்ம ரெகுலரா அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த ஒரு அப்டேட் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் அண்ட் ரீ அலாட்மெண்ட் இதை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து பேசி ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். லைக் வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்சஸ் அண்ட் சாயில் இது ரெண்டுக்கும் வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேத்து டேட் ஜூன் 15 வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடந்து முடிஞ்சது. எல்லாருமே ப்ராப்பரா வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிருப்பீங்க. அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நீங்க வந்து எந்த காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்து கேட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து ரீ அலாட்மெண்ட் வாங்குறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தின அப்டேட் தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண தப்ப இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் முன்கூட்டியே நம்ம ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆன்லைன்ல வந்து மை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. ப்ரியாரிட்டி, அதாவது அதுக்கு பேர் வந்து ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், சாய்ஸ் ஃபில்லிங் கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எந்த காலேஜ் வந்து கேட்டிருக்கீங்களோ, எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் பார்த்த அனலைஸ் வரைக்கும் நீங்க மெரிட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல மெரிட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எந்த காலேஜ் வந்து கேட்டிருக்கீங்களோ அந்த காலேஜ் 99.9% வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அன்னைக்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்றும் இஷ்யூ கிடையாது, நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கும் வந்து நீங்க கேட்ட காலேஜஸ் வந்து டாப் 3 காலேஜில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சப்போஸ் ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து வேற காலேஜ் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அந்த காலேஜில் வந்து சீட் வந்து இல்லாதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா போட்டு வந்து கொடுப்பாங்க. அதனால மேபி நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம வந்து பிரைவேட் காலேஜுக்கும் சேர்த்து வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரைவேட் காலேஜ்லயும் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி அதை நான் உங்களுக்கு சொல்றது வந்து 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைச்சிரும். யாருக்கு? வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. மீதி இருக்கக்கூடிய அந்த 10% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் வந்து இருக்கு. அதனால உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கிடைக்குது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா நீங்களும் வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கறதும் வாங்க முடியும். இந்த ரீ அலாட்மெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டா வந்து இருக்கும். அந்த டவுட் இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அலாட்மெண்ட் லெட்டர். நீங்க ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற ஒன்று கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே அஃபீஷியலா வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் மூலியமா நம்மளுக்கு வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களால வந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். லைக் வந்து பாருங்க, ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் வந்து 18ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த சோயல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு 17ஆம் தேதி வந்து 12 o'clock வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? சோயல்ல வந்து அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீசேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது, அதாவது ரீ அலாட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. நம்ம டிபார்ட்மெண்ட் வேணா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணவங்க பிபிஏக்கு மாறலாம், பிபிஏக்கு அப்ளை பண்ணவங்க பிகாம், அது மாதிரி இந்த உள்ள போனதுக்கு அப்புறம் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க இந்த ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு வந்து உங்களால வந்து பண்ண முடியாது. சரிங்களா? அதை வந்து உங்க சைட்ல பாத்துக்கோங்க. அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் வந்து 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து இருக்கு. அதுல நீங்க வந்து கேட்ட லைக் வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில இருக்கக்கூடிய பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ் வந்து நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் நீங்க கேட்டது வந்து பற்றைப்பெரும்புத்தூர் காலேஜ், ஆனா அவங்க கொடுத்தது வந்து செங்கல்பட்டு காலேஜஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல நம்ம மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தாராளமா ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக ரீ அலாட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ரீ அலாட்மெண்ட் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்அப் பண்ணிட்டு எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல முதல்ல நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும். 1620 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணனாதான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும்.
இதுதான் வந்து அலாட்மெண்ட் லெட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அகாடமிக் இயர்னு சொல்லிட்டு போட்டு கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து வேலூர், அதாவது வேலூர்ல இருக்கக்கூடிய லா காலேஜ் வந்து உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு போன வருஷம். அவங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தங்கி படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டதுனால நம்ம அங்கேயே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து கிடைச்சிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு இந்த அலாட்மெண்ட் லெட்டர் பிளஸ் வந்து உங்களுடைய 10th 12th டிசி இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு வழக்கம் போல எப்படி நீங்க அட்மிஷன் போடுவீங்களோ அதே போல அட்மிஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அப்படிங்கறது கொடுப்பாங்க. இந்த ரீஅலாட்மெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நீங்க தான் வந்து கேட்டு வாங்கணும் பிரின்சிபல் கிட்ட. எல்லா காலேஜிலுமே இந்த ஃபார்ம் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஃபார்ம்ல வந்து உங்களோட பேரு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, தற்போது பயின்று வரும் கல்லூரி, அதாவது நீங்க வந்து 5 இயர் பண்றீங்களா 3 இயர் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அதை எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரர் வந்து பயிலும் அரசு கல்லூரியின் பெயர். இப்ப கரண்டா நீங்க எந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜோட நேம் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் மறு ஒதுக்கீடு கோரும் அரசு சட்டக்கல்லூரியின் பெயர். மறு இட ஒதுக்கீடு அப்படின்னா மறு ஒதுக்கீடு மீன்ஸ் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க பற்றை பெருமத்தூர்னு போட்டீங்க, ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செங்கல்பட்டு காலேஜ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செங்கல்பட்டு காலேஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு எந்த காலேஜஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா பற்றை பெருமத்தூர் லா காலேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் நேம் முழுமையா டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜஸ் பற்றை பெருமத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த ஃபீஸோட ரெசிப்ட் நகலை நீங்க இந்த இடத்துல வந்து எழுதணும். நீங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து அட்மிஷன் போடுறப்போ உங்களுக்கு வந்து 1300 ரூபாய் வந்து கேட்பாங்க. அந்த அமௌண்ட் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ரெசிப்ட் நம்பர் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரர் மறு ஒதுக்கீடு கோரும் அரசு சட்டக்கல்லூரியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் அந்த பேர் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி மாணவர் தெரிவு செய்யப்பட்ட ஒதுக்கீடு வரிசை எண், அதாவது உங்களுடைய ரேங்க் லிஸ்டுக்கான அந்த செலக்டட் ரேங்க் லிஸ்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைன் பண்ணி எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து தரவரிசை பட்டியலில் உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருந்தது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டை பின்னாடி வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்க பேர்ல இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டை மட்டும் நீங்க வந்து பின்னாடி வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இடமாற்றம் கோருவதற்கான காரணங்கள் வந்து என்ன நீங்க வந்து சொல்லலாம். அன்ரீசன்லாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது. ரீசனபிளான இருக்கக்கூடிய ரீசனை மட்டும் தான் வந்து சொல்லணும். ரொம்ப லாங்கா இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இல்ல வந்து எங்க பேரண்ட் வந்து உடல்நலம் சரியில்லாதவங்க, அதனால அவங்கள நான் வந்து ரெகுலரா பாத்துக்கணும் அப்படிங்கறதுனால எங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜ் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல வந்து உங்களுக்கு வந்து டிராவல் பண்றதுல வந்து செட் ஆகாது அப்படிங்கிறவங்கனால ரீஅலாட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ரீசன் வந்து இருக்கும் அந்த ரீசனை நீங்க இந்த இடத்துல வந்து எழுதிட்டு ரீஅலாட்மெண்ட் லெட்டர் சப்மிஷன் டேட் எந்த டேட்ல சப்மிட் பண்றீங்களோ அந்த டேட்டு, உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விண்ணப்பதாருடைய கையொப்பம் இதெல்லாமே போட்டு நீங்க பிரின்சிபால் கிட்ட கொடுத்தாலே போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படியே ஸ்கேன் பண்ணி அவங்க அனுப்பி விடுவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து நீங்க கேட்கிற அந்த பற்றை பெருமத்தூர் லா காலேஜஸ் வந்து கொடுத்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஅலாட்மெண்ட் மூலமா உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டிசி மார்க் ஷீட் எல்லாமே வந்து டைரக்டா அந்த காலேஜுக்கே ஃபார்வர்ட் ஆயிரும். நீங்க எதுவுமே வந்து எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆனா மறுபடியும் இதுல என்ன விஷயம் அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க மறுபடியும் வந்து 1300 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். மறுபடியும் ரீஅலாட்மெண்ட் லெட்டர்லாம் உங்களுக்கு வந்து வராது. அதனால நீங்க அங்க போயிட்டு டைரக்டா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.